Good afternoon, students. Today's class is our fifth unit. Okay, one or two topics are there in fourth unit. We'll see later. Now we go for fifth unit. Characteristics of an instrument. The first topic is the unit name is measurement system. Uh, the first topic is characteristics of an instrument. Before that, we need to understand what is instrument. Instrument is used to measure some physical quantity. Okay, for example, we need to measure the temperature. We need to use the instrument temperature sensor, otherwise a thermometer. Okay, for example, we need to measure the voltage or current. We need an instrument, voltmeter and ammeter. This measurements is used for very critical applications, means the quality of the measurement should be 100%. Okay, so that is, so we need to understand how the characteristics is of the instrument. If for example ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, எஸ் he is well prepared student and a good obedient student அப்படின்னு சொல்லும் போது 100% நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 வோல்டேஜ் 230 வோல்ட் இருக்குது அப்படின்னா, அந்த 230 வோல்ட்டை மெஷர் பண்ணும்போது அந்த வோல்ட் மீட்டர் 230ன்னு கரெக்டாக காட்டணும். அப்போ தான் வந்து அது பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வேணும். அதனால ஸோ அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம படித்தே ஆகணும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், எனி இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் இல்லை, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மீன் பண்ணி படிப்போம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ஸ்லைட் இஸ் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் தேர், ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். வாட் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக்னா மெஷர் பண்ணுற குவான்டிட்டி வந்து வேரியே ஆகாது. இப்போ நான் 230 வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ ஒரு வெயிட், எக்ஸாம்பிள் வெயிட் மெஷர் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வெயிட்டை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வச்சு வெயிட் போட்டு பார்க்குறேன். அது ஒரு 5 நிமிஷம் கழித்து வெயிட் போட்டு வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், கரெக்டாக காட்டும். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் திரும்ப நீ அந்த 5 கிலோக்கு வெயிட்டை மாற்றிட்டே இருக்கியா? ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. டைமை டிபெண்ட் பண்ணி நீ கொடுக்குற இன்புட் வேரி ஆகிட்டே இருக்கா? இல்லை. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸு. டைனமிக்னா ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு அந்த ஸ்பீடு வந்து அந்தந்த மினிட்டுக்கு அந்தந்த செகண்டில் எவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்கு வாட்டரு அப்படின்னு ஃப்ளோ மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து டைம் டிபெண்ட் பண்ணி அந்த இன்புட் மாறிட்டே இருக்கும், அந்த மீட்டரோட இன்புட் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டைனமிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. டைனமிக்கில் மெஷர் பண்ணுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் டாபிக். தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் which do not change with time. நல்லா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகலைன்னா அது டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். which do not change with time are known as static characteristics. எக்ஸாம்பிள் எரர், ஹிஸ்டரிசிஸ், இது மாதிரிலாம் எரர் எவ்வளோ இருக்குது, ஹிஸ்டரிசிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுலாம் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்குறோம். those characteristics of an instrument which change, characteristics of instrument change with respect to time. அவன் டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான்னு சொல்கிறோம்ல, அது டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறினே இருந்ததுன்னா அது டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா? ஸோ அது என்னென்னா மெஷரிங் லேக், ஓவர் ஷூட் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா பொதுவாக எதை பற்றினது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு டிஃப்ரெண்ட் அவன் படிக்கிறத வச்சு மட்டும் சொன்னோன்னா நல்லா படிப்பான். சைலண்ட்டாக இருப்பானா இல்லை ரொம்ப வாய் பேசுவானா? வாய் பேசுவான். இவன் வந்து சைலண்ட்டாக இருப்பான், நல்லா படிப்பான். இவன் வாய் பேசுவான், நல்லா படிப்பான். இப்படி பேசுவான், இப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எந்த கேரக்டரை பற்றி கேட்குற, படிக்கிற விஷயத்தை பற்றியான்ற மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? லைக் தட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அது நல்ல கரெக்டாக மெஷர் பண்ணுமா இல்லையா அப்படின்றது மட்டுமா சொல்ல முடியும். அதோட அக்யூரசி, அது எரர் எவ்வளோ கொடுக்கும், அது கரெக்ஷன் பண்ண முடியுமா முடியாதா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர் வந்துச்சுன்னா நாமளே கரெக்ட் பண்ணலாம், ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்ட் பண்ண முடியாது, அது திருப்பி போயிட்டு அதை ரிப்பேர் பண்ண வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அக்யூரசி. Accuracy, it may be defined as the ability of an instrument or system to respond to true value of the measured variable under reference condition.
இட் மீன்ஸ் இது என்னன்னு இதை நீங்கள் இப்படி தான் எழுதி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் இதை கரெக்டாக இதே வேர்டிங்ஸில் தான் எழுதணும். அப்போ தான் இது 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னு புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த அபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் சிஸ்டம் டு ரெஸ்பாண்ட் டு ட்ரூ வேல்யூ. உனக்கு ஒரு 5 kg எக்ஸாம்பிளுக்கு வெயிங் மிஷின் எடுத்துக்கோ, வெயிட் போடுற மிஷினை பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 kg ஆஃப் வெயிட் ஏதோ மெஷர் பண்ணி கரெக்டாக 5 kg உங்கள்கிட்ட இருக்குது. அதை கொண்டு போய்ட்டு நான் மெஷினில் வைக்கிறேன், ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வைக்கிறேன், வெயிங் மிஷினில் வைக்கிறேன். அதை வச்சா கரெக்டாக 5 kgன்னு காமிச்சிச்சுன்னா அது வந்து அக்யூரஸியாக காட்டுது, அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்குதுன்னு அர்த்தம். நான் 5 kgன்னு மெஷர் பண்ணி வச்ச கிலோகிராமை நான் 4.9 இல்லை 5.1ன்னு காமிச்சதுன்னா அது அக்யூரஸி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அக்யூரஸி. ஓகே, அதாவது சிஸ்டம் டு ரெஸ்பான்ஸ் டு ட்ரூ வேல்யூன்றது 5 kg, ஆனால் வச்சா அது 5 kgன்னு காமிச்சுன்னா ட்ரூ வேல்யூக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. அபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் டு ரெஸ்பாண்ட் டு ட்ரூ வேல்யூ. ஓகே, அது எவ்வளோ அந்த ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, 5 kgனே ரெஸ்பான்ஸுக்கு வந்துச்சுன்னா அது ட்ரூ அக்யூரஸி. 4.8, 4.98, 4.99, 4.97 இப்படி வந்துச்சு. 4.9 ஏதோ கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கிட்டத்தட்ட லெஸர் கிரேட்டர் தான் லெஸர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, கிரேட்டர் ஆர் லெஸர் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து அக்யூரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 100% அக்யூரஸி இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 5 kg காட்டும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக மெஷர் பண்ணுது அப்படின்றது எதை வச்சு தான் சொல்லணும்னா அக்யூரஸி வச்சு சொல்லலாம். ஓகே, அண்டர் ரெஃபரன்ஸ் கண்டிஷன். அந்த ரெஃபரன்ஸ் தான் என்னது 5 kg. ஓகேயா, ஸ்டாட்டிக் எரர். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டாட்டிக் எரர். It is the difference between the indicated value and the true value of the quantity or condition to be measured. எதையோ மெஷர் பண்ணுறீங்க, அது எவ்வளோ மெஷர்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதில் வேறு ரிசல்ட் வருது. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிகேட்டட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ எவ்வளோ டிஃப்ரென்ஸ். இப்போ நான் 5 kg வெயிட் போடுறேன் அப்படின்னா, ஆனால் அது ட்ரூ வேல்யூ 4.9 வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 0.1 டிஃப்ரென்ஸ். 5.98 வந்து 4.98ன்னு வந்துச்சுன்னா 0.02 டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னது எரர். எவ்வளோ எரர் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இவ்வளோ எரர் காட்டுது, எனக்கு 0.2 kg 0.02 kg காட்டி டிஃப்ரெண்ட் கம்மியாக. இப்போ 5 kg கரெக்டாக வச்சா எனக்கு 4.98 தான் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ எரரு 0.02 எரர் இருக்குது. ஸோ அந்த 0.02 எரர் தான் ஸ்டாட்டிக் எரர். அதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிகேட்டட் வேல்யூ அண்ட் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. ஓகே, இதுதான் எரர். அதை கரெக்ஷன் பண்ண முடியுமா முடியாதுன்றது தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் கரெக்ஷன். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்டாட்டிக் கரெக்ஷன். இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி ஆர் கண்டிஷன் டு பி மெஷர்ட். அதே தான் ஸ்டாட்டிக் எரரு, ஸ்டாட்டிக் கரெக்ஷன். எரர் எவ்வளவோ அவ்வளோதான் கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ எரரும் கரெக்ஷனும் கிட்டத்தட்ட சேம் தான், கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இண்டிகேட்டட் வேல்யூ அண்ட் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ, அதாவது இண்டிகேட்டட் வேல்யூக்கும் மெஷர் பண்ணுற ட்ரூ வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அது எரரு. ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா அது கரெக்ஷன். அதாவது எவ்வளோ எரர் இருக்குது, 0.2 எரர் இருக்குது. கரெக்ஷன் எவ்வளோ பண்ணுறீங்க, -0.2 பண்ணுறேன். ஓகேவா, எவ்வளோ அதுதான் எவ்வளோ, அதாவது ஆப்போசிட் மைனஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இதுலேருந்து அதை கழிச்சா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எவ்வளோ இருக்கோ ட்ரூ வேல்யூ இண்டிகேட்டட் வேல்யூ எவ்வளவோ அதில் மெஷர்டு வேல்யூ ட்ரூ வேல்யூவை கழிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எரரு. நீங்கள் அந்த டெஃபினேஷனை படித்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, இதில் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ஷனுக்கும் எரருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். எவ்வளோ எரர் இருக்கோ அதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து கரெக்ஷன். நெக்ஸ்ட்டு இது கேலிப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி எரரை எலிமினேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேஷன் என்ன, கேலிப்ரேஷன் வாஸ் நத்திங் பட் கரெக்டிங் த எரரை கரெக்ட் பண்ணி பக்காவாக பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் தான் கேலிப்ரேஷன். Calibration it is the procedure for making or adjusting or checking, எப்படி வேணாலும் சொல்லலாம், procedure for making or adjusting or checking a scale so that the reading of an instrument or measurement system conform to an accepted standard. அதாவது இப்போ நான் வச்சு பார்க்குறேன், இப்போது உங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போய்ட்டு ஒரு சுகரோ ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறீங்க, அந்த வெயிட் போடுறீங்க. அந்த வெயிட் போடுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பவுல் இல்லாமல் பண்ணால் வெயிட் போட்டால் ஒரு வேல்யூ வரும், பவுலோடு வச்சா ஒரு வேல்யூ வரும். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்ல, அந்த பவுலோட வெயிட்டும் சேர்ந்து தானேப்பா மெஷர் பண்ணோம், நமக்கு இன்னும் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள், அந்த பவுல் வச்சதுக்கப்புறம் அவங்க 0 எரர் பண்ணியிருப்பாங்க.
பவுல் வச்சதுக்கப்புறம் அங்கே ஜீரோன்னு காமிச்சதுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பவுல் வச்சதுக்கப்புறம் ஜீரோ காட்டல, ஏதோ ஒரு வெயிட் காட்டுதுன்னா உனக்கு உனக்கு கம்மியாக போட்டு அனுப்புகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணிடணும். ஒரு சில பாத்திரத்தை ஒரு சில வெயிட் எல்லாம் வந்து பவுல் இல்லாமையே பண்ணலாம். ஓகேவா? அந்த பவுல் இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த பவுலை எடுத்துகிட்டு எரரை ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். மறுபடியும் பவுல் வச்சு பண்ணாங்கன்னா அது மறுபடியும் ஜீரோ பண்ணிவிட்டு பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு இது பெட்ரோல் பங்க்லலாம் கூட கொடுப்பாங்க, ப்ளீஸ் செக், அதாவது ஜீரோவை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மெஷர் பண்ணும்போது இனிஷியலாக ஜீரோ இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் கேலிப்ரேஷன். ஓகேயா? ஸோ இட் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் ஆர் அட்ஜஸ்டிங். இப்போ வெயிட் பண்ணுறேன், வெயிட் போடும்போது எனக்கு 5 கேஜிக்கு 4.98ன்னு வருது அப்படின்னா, அப்போ எரர் இருக்கு இல்லையா? அந்த எரர் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கேலிப்ரேஷன்னா அதை வந்து செக்கிங் த ஸ்கேல், அதாவது அந்த 4.98 5ன்னு வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஓகே, 0 எரர் பண்ணிடணும், 5க்கு கேலிப்ரேட் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இண்டிகேட்டட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூக்கும் கிராஃப் போடுறாங்க பாருங்கள். அந்த கிராஃப் தான் என்னதுன்னா கேலிப்ரேஷன் கர்வ். ஃபஸ்ட் இருக்கிறது கேலிப்ரேஷன் கர்வ். இன்க்ரீஸ் பண்ண இதில் ட்ரூ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இண்டிகேட்டட் வேல்யூ ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா எரர் இல்லைன்னு அர்த்தம். இங்கே விட எரர் கர்வ் பாரு, எரர் கர்வில் பாரு, ட்ரூ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எரர் வந்து குறைஞ்சினே வரும். இதில் ட்ரூ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரெக்ஷனில் ட்ரூ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து கர்வ் உங்களுக்கு கேலிப்ரேஷன் 2 மார்க்கில் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் அண்ட் ஸ்பேன். இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல. அகெயின் உங்களுக்கு வெயிங் மிஷினே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வெயிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேஜி வரைக்கும் மெஷர் பண்ணுற ஒரு வெயிங் மிஷின் இருக்குது. அதில் கொண்டு போய் நான் 20 கேஜி வெயிட் மெஷர் பண்ணுறேன்னா மெஷர் பண்ண முடியுமா? அந்த வெயிங் மிஷினே டேமேஜ் ஆகிடும். வெயிங் மிஷின்னா நான் எடை போடுற மிஷின்ப்பா. ஓகேயா? ஸோ அந்த வெயிட் 5 கேஜி வரைக்கும் தான் அதோட கெப்பாசிட்டி அப்படின்னா, அதாவது அதோட ரேஞ்ச் என்ன 0 to 5 கேஜி. அதில் போயிட்டு நான் ஏறி நின்று என்னோடய வெயிட்டை செக் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரேஞ்ச் தாங்காது, லோடு அதிகமாகிடும். ஸோ அதனால் அது சரியாக மெஷர் பண்ணாது. ஸோ இப்போ கரெக்டான ரேஞ்ச் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். எனக்கு இப்போ 25 கேஜி இருக்கிற மெஷினில் 5 கேஜி மெஷர் பண்ணலாம். ஆனால் 5 கேஜி மெஷர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதில் போய் 25 கேஜி மெஷர் பண்ண முடியாது. ஸோ லோடு அதிகமாகிடும். ஸோ அதுதான் ரேஞ்சு. ஓகே, எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் அது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ வரைக்கும் மெஷர் பண்ணப்பா அப்படின்னு கேட்டால் ரேஞ்சு. ஓகே, நம்மக்கிட்ட லேபில் இல்லை ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் வோல்ட் மீட்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் இருக்குது. எனக்கு 230 வோல்ட் மெஷர் பண்ணணும், எனக்கு 500 அப்படின்னா 300 வரைக்கும் மெஷர் பண்ணுற ரேஞ்ச் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். 300 ரேஞ்ச் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணோம்னா எனக்கு 230 வோல்ட்லாம் மெஷர் பண்ணலாம். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 5 வோல்ட் வரைக்கும் தான் மெஷர் பண்ணுறது. எல்லாமே 5 வோல்ட்லேயே மெஷர் பண்ணோம். அப்போது எங்கிட்ட ரேஞ்சு 5 வோல்ட் மீட்டரும் 10 வோல்ட் மீட்டரும் தேவைப்படும். 10 வோல்ட் மீட்ரு வச்சு நம்ம 5 வோல்ட்டு 6 வோல்ட் 7 வோல்ட்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். அதை கொண்டு போய்ட்டு 230 வோல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு வச்சுன்னா மீட்ரு வந்து ஸ்பார்க் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? மீட்ரு எரிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரேஞ்சை பார்த்து கனெக்ட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் லேபெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியில் பட் இருந்தாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க, 230 வோல்ட் மெஷர் பண்ணுற மீட்டரை அந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் இங்கே டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எ ரேஞ்ச் இஸ் எ ரீஜன் பிட்வீன் த லிமிட் within which an instrument is designed to operate for measuring. அதுக்குன்னே அந்த ரேஞ்சுக்குன்னே டிசைன் பண்ணது. மெஷரிங், இண்டிகேட்டிங் ஆர் ரெக்கார்டிங் a measured அப்படின்னு சொல்லியிருக்காங்க. while span is the algebraic sum between the largest and smallest reading of an instrument. லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது ரேஞ்ச் அப்படின்னா 0 to 500 அப்படின்றது ரேஞ்ச். ஒரு ஃப்ரம் மினிமம் வேல்யூ இருக்கும், ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ரேஞ்சுன்னு சொன்னால் இதிலேருந்து அது வரைக்கும் அப்படின்னு இருக்கும். ஸ்பேன் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூலேருந்து மினிமம் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் ஒரே டிஜிட்டாக சொல்லலாம். இப்போ 0 to 200 அப்படின்ற ரேஞ்ச் சொல்கிறேன்னா அது ரேஞ்சு. 200ன்னு சொன்னால் 200 மைனஸ் 0னா 200. இப்போது 100 to 200 அப்படின்னா அது ரேஞ்சு. அதோட ஸ்பேனு 200 minus 100 தான் ஸ்பேனு. ஓகே, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, த algebraic difference between the largest and smallest reading of an instrument. ஓகே, அது வந்து ரேஞ்ச் அண்ட் ஸ்பேன். நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி. மெயின் திங் சென்சிட்டிவிட்டினா லைட்டாக கொஞ்சோண்டு இன்புட் சேஞ்ச் பண்ணாலும் அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகணும். அதுதான் சென்சிட்டிவிட்டி. இப்போ நம்ம கூட அந்த பையன் வந்து
என்ன யார் அந்த தம்பி ரொம்ப சென்சிட்டிவான பையன் அப்படின்னு சொல்கிறோம். சென்சிட்டிவ்னா என்ன, அவனுக்கு லைட்டாக எதாவது சொன்னாலும் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, லைக் தட் சென்சிட்டிவிட்டி. இன்புட் கொஞ்சமாக கொடுத்தாலும் அவுட்புட் வந்துடும். ஓகே, லைட்டாக சின்னதாக டீஸ் பண்ணாலே போதும் அவனுக்கு கோவம் வந்துடும், லைக் தட். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படி தான் இருக்கணும். சென்சிட்டிவ் அதிகமாக இருக்கணும். சென்சிட்டிவிட்டி இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of output response to a specific change in input. சேஞ்ச் இன் இன்புட் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். ஸ்மால் சேஞ்ச் இன் இன்புட் there is an output. அது வந்து சென்சிட்டிவிட்டி. அதாவது சென்சிட்டிவிட்டினாலே சேஞ்ச் இன் இன்புட், அதாவது ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் அவுட்புட் டு த சேஞ்ச் இன் இன்புட், அதுதான் வந்து சென்சிட்டிவிட்டி. அது வந்து எப்போவுமே சென்சிட்டிவிட்டி எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அதாவது ரேஞ்ச் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை சேஞ்ச் ஆஃப் இன்புட்னு சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை இன்புட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணாலே அவுட்புட் எனக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா அப்போ சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். சொன்ன அந்த ரேஷியோ போட்டு பாருங்கள். அவுட்புட் பை இன்புட், சேஞ்ச் இன் அவுட்புட் பை சேஞ்ச் இன் இன்புட், அது வந்து அதிகமாக இருந்தால் தான் வந்து கொஞ்சமாக இன்புட் சேஞ்ச் பண்ணாலும் அவுட்புட் எனக்கு அதிகமாக வந்ததுன்னா ரேஷியோ அதிகமாகும், அப்போ சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ தட் இஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பர்ஃபெக்ட். ஓகேயா, இப்போது 230 வோல்ட் மெஷர் பண்ணுறதுல 220ன்னு இருக்குது, நான் 221ன்னு வைக்கிறேன். அது 220 காமிச்சதுன்னா நான் இன்புட் 221 வைக்கிறேன், ஆனால் அது 220னே காமிச்சதுன்னா நான் இங்கே 1 வோல்ட் சேஞ்ச் பண்ணாலும் அங்கே 1 வோல்ட் சேஞ்ச் ஆகணும்ல. அது சேஞ்சே ஆகாமல் 220 காமிச்சிருந்ததுன்னா அது சென்சிட்டிவிட்டி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் இருக்கும். சரியா, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சென்சிட்டிவிட்டி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். அது ஒரு குவாலிட்டி, அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த சேஞ்ச் இன் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் டு a specific change in input. Hysteresis. Again, hysteresis important characteristics. Hysteresis it is the maximum difference between two output at same input value within the specified range when the input is continuously increased to 0 and continuously decreased from maximum. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு இன்புட்டை 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன், அவுட்புட் வந்துனே இருக்குது. அப்போது இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவுட்புட் வேல்யூ எடுத்துகிட்டே வரேன். மறுபடியும் இன்புட்டை குறைச்சி திருப்பி அவுட்புட் எடுக்கிறேன். மறுபடியும் ஏற்கனவே வந்த வேல்யூவே வரணும். அப்படி வந்ததுன்னா ஹிஸ்டரிசஸ் இல்லைன்னு அர்த்தம். ஹிஸ்டரிசஸ் இருக்கக்கூடாது. நான் வந்து அதாவது 230 வோல்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு மெஷர் பண்ணுறேன். இது எப்படி எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதுன்னா, ஒரு வெயிங் மிஷினே எடுத்துக்கோ. அகைன் வெயிங் மிஷின். இப்போ எனக்கு ஒரு வெயிட்டை வந்து அந்த வெயிட் ஒரு 1 kg 1 kg வெயிட்டை நான் மிஷினில் டிஜிட்டல் வெயிங் மிஷினில் வைக்கிறேன். 1 kg வெயிட்டை வைக்கிறேன். 1 kg வைக்கிறேன், அப்புறம் இன்னொரு 1 kg வைக்கிறேன், அப்புறம் இன்னொரு 1 kg வைக்கிறேன், அப்புறம் இன்னொரு 1 kg வைக்கிறேன். இப்படி 4 1 kg வெயிட் வச்சிட்டேன். 1 kg வைக்கும்போது 1ன்னு காமிச்சது, 2 kg வைக்கும்போது 2ன்னு காமிச்சது, இப்படி 4 வரைக்கும் 4 வரைக்கும் காமிச்சது. இப்படி வச்சா மறுபடியும் எடுக்கிறேன். ஒவ்வொன்றா வெளியே வெயிட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ 1 எடுத்துட்டா 3ன்னு காட்டணும், இன்னொன்று எடுத்துட்டா 2ன்னு காட்டணும். இப்படி கரெக்டாக குறைஞ்சினே வந்தது அப்படின்னா ஹிஸ்டரிசஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 1 kg ஃபஸ்ட்டு 1 kg எடுக்கும்போது என்ன வருதுன்னா, எனக்கு 3 kg வராமல் 2.9ன்னு வருது, 99ன்னு வருது. அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்தது, டிக்ரீஸ் பண்ணும்போது கரெக்டாக வரல அப்படின்னா அது ஹிஸ்டரிசஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த அதுதான் இந்த மீனிங் இதுக்கு. இட் இஸ் த மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ அவுட்புட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க பாரு. முதல்ல இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு அவுட்புட் எடுத்துக்கணும், டிக்ரீஸ் பண்ணும்போது ஒரு அவுட்புட் எடுத்துக்கணும். அந்த 2 அவுட்புட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹிஸ்டரிசஸ் இருக்குன்னு அர்த்தம். அட் தி சேம் இன்புட் வேல்யூ வித்தின் த ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச் when the input continuously increased from 0 and the continuously decreased from maximum. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நான் சொன்னது? இப்போ சொன்ன மீனிங்க்கும் நான் வெயிங் மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னதுக்கும் அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கும் புரிஞ்சுக்கோங்க. 1 kg நான் வெயிட் வச்சுனே வரேன். 4 kgன்னு கரெக்டாக காமிச்சிது. அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணே வரும்போது கரெக்டாக காட்டல, எனக்கு இப்போ பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஹிஸ்டரிசஸ் லாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி. இது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரீப்ரொடியூசபிலிட்டி அப்படின்னா the reproducibility of an instrument is closeness of output reading for the same input when there are changes in the methods of the instrument or observer. யார் பார்த்தாலும் அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 1 kg வைக்கிறேன், அது வந்து வெயிட் கரெக்டாக காட்டுது. நீ வேற ஒருத்தர் வைக்க சொல்கிறேன், அப்பவும் கரெக்டாக காட்டுது. இன்னொருத்தர் வைக்க சொல்கிறேன், அப்பவும் கரெக்டாக காட்டுது. ரீப்ரொடியூஸ் கரெக்டாக தானே இருக்கும், அந்த மாதிரி தான் காட்டும். அது அந்த மாதிரி பண்ணால் ரீப்ரொடியூசபிலிட்டி. வேறு ஒரு அப்சர்வரோ இல்லை வேறு ஒரு மெத்தடோ பண்ணாலும் அந்த வெயிட் வந்து
அந்த அந்த வெயிட் சேஞ்சஸ் கரெக்டாக காமிச்சதுன்னா எனி மெத்தட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அப்சர்வர் பார்க்குறவங்க மெஷர் பண்ணுறவங்க மாற்றினாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றினாலும் சரி, அதில் வந்து திரும்ப திரும்ப அதே வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் என்னது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரீப்ரொடியூசபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அட் தி லொக்கேஷன், அதே லொக்கேஷன் அதான் சொல்லியிருக்காங்க பாரு. த ரீப்ரொடியூசிபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் த output reading for the same input when there are changes in the method of the instrument, the method of the measurement, observer, measuring instrument, location, condition of use and time of measurement எல்லாமே சேமாக இருக்கும்போது அதில் எது சேஞ்சஸ் பண்ணாலும் உனக்கு அதே வேல்யூ தான் காட்டணும். அதான் இந்த ரீப்ரொடியூசபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் may be defined as the closeness of the output reading when the same input is applied repetitively over a short period of time with the same measurement condition, same instrument and observer, same location and same condition for the use measurement and with throughput. எனக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 kg வைக்கிறேன், எடுக்கிறேன், திருப்பி 1 kg 1 kg காட்டுது, திருப்பி 1 kg காட்டுது. எத்தனை முறை 10 முறை 15 முறை காமிச்சா அதே வெயிட் வச்சு பார்க்குறேன். நீங்களே பார்க்குறீங்க. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆகும், முதல்ல 1 kg வச்சா 1 காட்டும், அடுத்த முறை 1 kg வச்சா 9 காட்டும். ஸோ அப்படி காமிச்சதுன்னா ரிப்பீட்டபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரிப்பீட்டபிலிட்டினா எத்தனை முறை அதே மெஷர்மெண்ட் திரும்ப வச்சாலும் அது மாறவே கூடாது, அதே வேலையை காமிக்கணும். அதுதான் ரிப்பீட்டபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரிசிஷன். இட்ஸ் த மெஷர் ஆஃப் ரீப்ரொடியூசபிலிட்டி ஆஃப் த மெஷர்மெண்ட் ஃபார் ஏ கிவன் ஃபிக்ஸட் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரீப்ரொடியூசபிலிட்டிக்கு அதே மீனிங்கில் வர ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அகெயின் அக்யூரசி அப்படின்ட்டு சொல்கிறேன். accuracy அப்படின்னா it may be defined as the ability of an instrument or a system to respond true value of the measurement under variable reference condition. இப்போ லோ அக்யூரசினா ரொம்ப தூரம், அதாவது ட்ரூ வேல்யூக்கும் ஒரிஜினல் வேல்யூக்கும் அதில் மெஷர் பண்ணுற வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்குன்னா அதுதான் பாயிண்ட் டயக்ராமாக போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பாயிண்ட் அங்கங்கே தூரம் இருக்குது அப்படின்ட்டு, அது லோ அக்யூரசி. ஓகேவா, இது லோ அக்யூரசி. ஹை ப்ரிசிஷன் அப்படின்னா அக்யூரசி வந்து கம்மியாக இருக்குது ஆனால் ப்ரிசிஷன் அதிகமாக இருக்குன்றது இதில் இந்த செகண்ட் டயக்ராமில். தேர்ட் டயக்ராமில் அக்யூரேசியும் அதிகமாக இருக்குது, ப்ரிசிஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெட் ஜோன் என்னென்னு பார்க்கலாம். டெட் ஜோன் அப்படின்னு இப்போ அதுவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் தான். டெட் ஜோன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் இன்புட் குவான்டிட்டி ஃபார் விச் த இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் நாட் இண்டிகேட் த அவுட்புட். முதல்ல கொஞ்சம் வைக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதுவுமே அவுட்புட் காட்டல. அடுத்தது கொஞ்சம் வைக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எதுவுமே அவுட்புட் காட்டல. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போடுறேன், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவுட்புட் வரதுக்கு அப்படின்னா. ஸோ அந்த கொஞ்சம் டைமுக்கு அவுட்புட்டே வரல இல்லையா. ஸோ அதுதான் டெட் ஜோன். த லார்ஜஸ்ட் சேஞ்ச் இன் இன்புட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஆனால் மாறவே மாட்டேங்குது. இப்போது வெயிட் போடுறீங்க, இப்போ வெயிங் மிஷினு அவர் வந்து கரெக்டாக 4.95 4 கிலோ 950 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4.95 இருக்குது. நான் அந்த 5 தானே இருக்குது, மீதி 0.05 தானே இருக்குன்ட்டு நான் கொஞ்சோண்டு சுகர் அள்ளி அந்த வெயிட்டில் போடுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகணும், ஆகலை. அப்போது இன்னும் கொஞ்சம் போடுறேன், ஆகலை. இன்னும் கொஞ்சம் போடுறேன், அதே 4.95 காட்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டேன்ல, அது எவ்வளோ இப்போ எவ்வளோ கொடுத்தீங்க, அதுதான் லார்ஜஸ்ட் சேஞ்சு. கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்தா 10, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்தா மாறல. அதாவது அந்த டிஸ்பிளே சேஞ்ச் ஆகணும், நம்ம இன்புட் கொடுத்தா சேஞ்ச் ஆகணும். அதுதான் அது டெட் ஜோன். த லார்ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் இன்புட் குவான்டிட்டி ஃபார் விச் மெஷர்மெண்ட் டஸ் நாட் இண்டிகேட் அவுட்புட். அது வரைக்கும் அவுட்புட்டே காட்டாது அப்படின்னா அது என்னது டெட் ஜோன். ட்ரிஃப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த கிராஜுவல் வேரியேஷன் ஆர் அன்டிசைட் சேஞ்ச் இன் அவுட்புட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ட்ரிஃப்ட் கிராஃபில் போட்டிருக்கு பாருங்கள். டெட் ஜோனுக்கு கிராஃப் ஃபஸ்ட்டு கிராஃபு பாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்புட் கொடுக்குறேன், கொஞ்சம் நேரம் இன்புட் கொடுக்குற வரைக்கும் அவுட்புட்டே வரல, அவுட்புட் 0னே வருது பாருங்கள். கிராஃபில் பாருங்கள், கீழே டெட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதுலேருந்து அவுட்புட் 0னே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு டெட் ஜோனு. ட்ரிஃப்ட்னு என்னென்னு பாருங்கள். ட்ரிஃப்ட் வந்து இன்புட்டே நீ கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவுட்புட் இருக்கும். நீ எதுவுமே காட்டுறதுக்கு, நீ இன்புட்டே கொடுக்கல, சேஞ்சே பண்ணல, ஆனால் அவுட்புட்டில் வேரியேஷன் இருக்கும், அவுட்புட் வந்துனே இருக்கும். ஒரு கொஞ்சமாவது இன்புட், அதுதான் அந்த அவுட்புட்டில் வந்தால் அது ட்ரிஃப்ட்டு. இன்புட்டில் சேஞ்ச் பண்ண அவுட்புட்டே வரலன்னா அது டெட் ஜோனு. இன்புட்டே நான் சேஞ்ச் பண்ணாத போது எனக்கு அவுட்புட் வந்ததுன்னா அது ட்ரிஃப்ட்டு. ஓகே, அதை ட்ரிஃப்ட்டு சொல்லுங்கள். த கிராஜுவல் வேரியேஷன் ஆர் அன்டிசைட் சேஞ்ச் இன் அவுட்புட் ஓவர் எ சேஞ்ச் ஆஃப் பீரியட் டூரிங் விச் த இன்புட் டஸ் நாட் சேஞ்ச். கடைசியாக சொல்லிக்காம த டூரிங் விச் த இன்புட் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ இது வந்து உங்களுக்கு இது. இதே மாதிரி த்ரெஷ்ஹோல்டு, ரெசல்யூஷன், லீனியரிட்டி,
லீனியரிட்டினா இன்புட் சேஞ்ச் பண்ணால் அப்படியே அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகணும், அப்படியே கிராஃப் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. அண்ட் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இதுவும் அதே தான். ஃபார் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மினிமம் வேல்யூக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது, அவுட்புட் வந்து ஜீரோனே காமிக்கும். ஸோ அது த்ரெஷ்ஹோல்டு உனக்கு. ரெசல்யூஷன்னா the threshold defines the smallest measurable input. ஸ்மாலஸ்ட் மெஷரபிள் இன்புட் தான் உங்களுக்கு ரெசல்யூஷன். லோடிங் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுதான் லோடிங் எஃபெக்ட் அப்படின்னா த இன்கேப்பபிலிட்டினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். த இன்கேப்பபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் டு ஃபெய்த்ஃபுல்லி மெஷர், ரெக்கார்ட் அண்ட் கண்ட்ரோல் the input signal in undistorted form is called as loading effect. ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி சொன்னதே தான். ரேஞ்ச் தாண்டி பண்ணிங்கன்னா அது லோடிங் எஃபெக்ட். அதான் 5 kg மெஷர் பண்ணுற ஒரு வெயிங் மிஷினில் 25 kg வெயிட் போட்டு பார்க்குறீங்கன்னா அது லோடிங் எஃபெக்ட். ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் அதான் இன்கேப்பபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, அதுதான் லோடிங் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். இது இப்போ பார்த்தது வரைக்கும் ஸ்டாட்டிக் கேரக்டர்ஸ், எதுவுமே இன்புட் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறவே மாறாது. 5 kg வெயிட் வச்சு போடுறோன்னா அது 5 kg அவுட்புட் வர வரைக்கும் அது 5 kg தான். ஓகே. டைனமிக் ரெஸ்பான்ஸ்னால் த பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம் when the input vary with time. இன்புட் வேரி ஆகினே இருக்கும் டைம் பேஸ் பண்ணி. அண்ட் thus the output is called dynamic response. என்னென்னா இன்புட் வேரி ஆகினே இருக்கும், அப்போவும் அது அவுட்புட்டை மெஷர் பண்ணினே கொடுத்துனே இருக்கணும். அப்போது டைனமிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வெரி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே. ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், எவ்வளோ ஸ்பீடாக அது அவுட்புட் வருதுன்னா அது பாருங்கள். த ஃபாஸ்ட்னஸ், இட் இஸ் த ரேப்பிடிட்டி ஆர் ஃபாஸ்ட்னஸ் வித் விச் an instrument responds to any change in the input. ஓகே, to any change in input. அதுதான் ஃபஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். மெஷரிங் லேக் அப்படின்னா இட் இஸ் ரிட்டார்டேஷன் ஆர் டிலே இன் விச், அதாவது ஸ்பீடு டிலே ரெண்டும் ஒன்று தான். எவ்வளோ ஸ்பீடாக இன்புட் கொடுத்தாலும் உடனே அவுட்புட் வருதுன்னா அது வந்து ஸ்பீட் ஆஃப் டிலே. மெஷர்மெண்ட் லேக் அப்படின்னா இன்புட் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டாக அவுட்புட் வருது அப்படின்னா அது டிலே ஆர் மெஷர்மெண்ட் லேக்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் ஆஃப் டைமுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெட் டைம் மெஷர்மெண்ட் லேக் அப்படின்னா அதை இன்புட் கொடுக்குறது, இந்த இன்புட் கர்வ்னு மார்க் பண்ணியிருக்காங்க பாரு, அது இன்புட் கொடுக்குறது. மெஷர்மெண்ட் லேக் கழிச்சு, மெஷர்மெண்ட் லேக் டைம் கழித்து அவுட்புட் வரும், அது வந்து மெஷர்மெண்ட் லேகு. ஸோ இது வந்து உங்களுக்கு டைனமிக். அதே மாதிரி டைனமிக் எரரும் நான் பாருங்கள். இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி சேஞ்சிங் வித் டைம் அண்ட் த வேல்யூ இண்டிகேட்டட் பை த மெஷர்மெண்ட். ஸ்டாட்டிக் எரருக்கான அதே டெஃபினேஷன் தான் இது. ஆனால் இதில் நீங்கள் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து எழுதிக்கணும். It is the difference between the true value of the quantity changing with time and the value indicated by the measurement system if no static error is assumed. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிடிலிட்டி, ஓவர்ஷூட், இது மாதிரி டைனமிக் ரெஸ்பான்ஸ்க்கும் இருக்குது. டெட் ஜோன், டெட் டைம், எல்லாமே நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிக் எரரில் பார்த்ததே தான். த லார்ஜஸ்ட் சேஞ்ச் இன் மெஷர்மெண்ட் டு விச் த சிஸ்டம் டஸ் நாட் ரெஸ்பாண்ட். அதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு சிஸ்டம் சேஞ்சே ஆகாது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டெட் டைம் அப்படின்னாலும் த டைம் ரெக்கார்ட் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு பிகின் டு ரெஸ்பாண்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்போ பிகின் பண்ணுதோ, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எப்போ பிகின் பண்ணுதோ அதுதான் என்னது டெட் டைம். அது கொஞ்ச நேரம் வரைக்கும் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். தேங்க்யூ.